ஆ சரி வாங்க சேப்பு காய்கிட்ட போகலாம். பழம் இருக்குது, பார்த்தேன் இப்போ தான் பார்த்தேன், மேலே இருக்குது பாருங்க. தெரியுதா மேலே? நான் காமிக்கிறேருங்க. இது கல்வராயன் மலைகளில் இருக்க ஒரு மலை கிராமம் தான். ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம மலை கருவேப்பிலலாம் எடுத்துருக்கோம். இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒன்று விழுந்துச்சு. போது வாங்க காமிக்கிறதுக்காக தான். சிவப்பு கொய்யா ஒரு பழம் முடிஞ்சா இதோ இருக்கு. மொத்தம் 2 பழம் தானம்மா இருக்கு. ரொம்ப வெள்ளந்தியானவங்க, பாசமாக நல்லா ஜாலியாக பேசுவாங்க பாருங்க. இது மலையை ஒட்டி தான். அம்மா வீட்லேயே அங்கே நிறையா இருக்குது வெள்ளை கொய்யா, சிவப்பு கொய்யா. இவங்க வீட்டை சுற்றி எவ்வளோ ஒரு இயற்கையான சூழலாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இதான் நாட்டு சிவப்பு கொய்யா. நம்ம அப்படியே உடச்சி காமிங்க. அவங்க இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க, அதான் கைகள் கைவிட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். மலை கருவேப்பிலலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு பார்ட் வந்து இவங்க வீட்டை சுற்றி எடுத்தது தான். அது இவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், மானாவாரியாக வளைஞ்சிருக்கும் அந்த கருவேப்பிலெல்லாம். அதான் நம்ம நாட்டு ரகம் ஒரிஜினல். நம்ம சாப்பிட்றதுலாம் ஹைப்ரிட்டு. இப்போ நம்ம அந்த கொய்யா பழத்தை வந்து அம்மாவை கையாலேயே உடச்சி காட்ட சொல்லுவோம். என்னது 2 பாரு. ஓகே, அண்ணா அழகாக தான் பாரு. ஓகே. ஒன் டைம் வந்தப்போ காயே இல்லைல்ல, இப்போ காய் வந்திருக்கு, பழுத்துருக்குப்பா. இவங்களோட வீடு வந்து ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு, மலையை ஒட்டி தான் அவங்க வீடு இருக்கு. இவங்க வீட்டில் கொய்யாப்பழம் மட்டும் கிடையாது, நாட்டு பன்னீர் ரோஸு, நாட்டு எலுமிச்சை, அப்புறம் நம்மளோட நாட்டு ரகமான கோழி அவரைக்குடி, அப்புறம் பக்கத்தில் விவசாயமும் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ வீடு கிடையாது, ஆப்போசிட்டில் மட்டும் 1-2 வீடு, அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரொம்ப ஒரு நேச்சுரலான பிளேஸ் இது. இப்போ இந்த நாட்டு சிவப்பு கொய்யாலையும் ஹைப்ரிட் நிறையா வந்துருச்சு. ஏன்னா இப்போ இந்த நாட்டு சிவப்பு கொய்யா வந்து ஆப்பிள், ஆரஞ்சை விட இதில் வந்து சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம்லாம் இதில் ஹைப்ரிட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சிவப்பு கலரில், பிங்க் கலரில். மக்களுக்கு தான் பார்த்தா பளபளப்பாக இருந்தால் பிடிக்குமாச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொய்யா தான், நாட்டு சிவப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க. நாட்டு சிவப்பு கொய்யா மாதிரி, ஆனால் நாட்டு சிவப்பு கொய்யா கிடையாது, எல்லாமே ஹைப்ரிட்டு. நீங்கள் எங்கே தேடினாலும் நம்ம நாட்டு சிவப்பு கொய்யா ஒரிஜினல் நம்ம நாட்டு ரகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் அது கிடைக்கிற இடத்த நாட்டு ரகமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, விதையாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் அதை வாங்கி வீட்டில் நம்ம நாட்டு ரகமாக உற்பத்தி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்து உணவாயிடாமல் பார்த்துக்குங்க.